தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/3/2015 வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை 6:44 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். வியாழக்கிழமை என்று சொன்னாலே குரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். பொதுவாக குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். ஆகையினாலே தான் குருவை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஆரம்ப காலத்திலே எல்லாம் குருவே துணை என்று சொல்லி எழுதித்தான் பள்ளிக்கூடத்திலே சேர்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த குரு பார்த்தால்தான் கோடி நன்மை, குரு பார்த்தால்தான் கோடி தோஷங்கள் விலகும், குரு பார்த்தால்தான் வியாழன் பார்த்தால் விவாகம் முடியும் என்பார்கள். இன்றைக்கு வியாழன் யார் யாரையெல்லாம் பார்க்கிறது என்று சொன்னால், வியாழனுடைய பரிபூர்ண பார்வை விருச்சிக ராசியிலே பதிகின்றது, மகர ராசியிலே பதிகின்றது, மீன ராசியிலே பதிகின்றது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வியாழ நோக்கம் இருக்கிறது. நான் நேற்று சொல்லியது போல இப்படி வியாழ நோக்கம் வந்துவிட்டால் உடனே அவர்களுக்கெல்லாம் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். கல்யாணம் ஆகாத அந்த இளைஞர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வருகிற ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுத்தால்தான் வருத்தமில்லாத வாழ்க்கை அமையும் என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் நேற்றைய தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருப்பது, கார்த்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கெல்லாம் பொருத்தமான நட்சத்திரங்கள் எது, பொருந்தக்கூடிய நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்து முதலிலே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதற்கு பின்னாலே அதை மட்டும் வைத்து நிர்ணயித்து விடக்கூடாது. அதற்கு பின்னாலே சர்ப்பதோஷம் இருக்கிறதா, செவ்வாய் தோஷம் இருக்கிறதா, சாபதோஷம் இருக்கிறதா, பாபதோஷம் இருக்கிறதா, திசாபுத்தி சந்திப்பாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். எனவே மாப்பிள்ளையை பொருத்தம் பார்க்கின்ற பொழுது வருகிற வரனிலே என்னென்னவெல்லாம் நமக்கு பொருத்தமான நட்சத்திரம் என்பதை பார்த்து முதலிலே வாங்கி கொள்ளலாம். வாங்கி கொண்டு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது கட்டங்களும் பொருத்தமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கார்த்திகை, உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கு பொருத்தங்கூடிய வரங்கள், அதாவது நட்சத்திரங்கள் என்னென்ன என்று சொன்னால், ரோகிணி நட்சத்திரம் பொருத்தமாக இருக்கும், திருவாதிரை என்பது பொருந்தும், பூசம் என்பது பொருந்தும், மகம் நட்சத்திரம் பொருத்தும், அஸ்தம் நட்சத்திரம் பொருத்தமாக இருக்கும், சுவாதி என்பதும் பொருந்தும், அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அசுவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கார்த்திகை, உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்த பெண்களுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள். சரி, பொருந்தாத நட்சத்திரங்கள் என்னென்ன? நாம் அவற்றை வாங்க வேண்டியது இல்லை. அந்த வரன் பார்க்கின்ற பொழுதே இந்த நட்சத்திரம் என்றால் இது எங்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிடலாம். அப்படி இருக்கிற நட்சத்திரங்களாக முன்னோர்கள் எதை போட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார்கள். இந்த நட்சத்திரங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் பொருத்தமில்லை, புனர்பூச நட்சத்திரம் பொருந்தாது, ஆயிலிய நட்சத்திரம் பொருந்தாது, சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாம் பொருத்தமற்ற நட்சத்திரங்கள். கார்த்திகை, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரமான வரன்கள் வந்தால் அவைகள் பொருத்தமில்லை என்றும் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்த பெண்களுக்கு எவையெல்லாம் பொருந்தும் என்பதையும் பார்க்க வேண்டும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களிலே ஒரு பெண் பிறந்திருந்தால் மிருகசீரிஷம் பொருந்தும், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள். சரி, அவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருவாதிரை, பூசம், மகம், சுவாதி, அனுஷம், மூலம், சதயம், உத்திரட்டாதி, அசுவதி ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தாது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆக இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும், இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது என்பதை சுருக்கமாக ஒரு சிலர் பட்டியல் போட்டு அந்த காலத்திலேயே ஒரு அட்டவணையாக நியமித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பொருத்தம் பார்த்து செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருத்தம் ஏற்படாது, வளர்ச்சி ஏற்படும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, மேலும் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களையெல்லாம் தொடர்ந்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள் இந்த நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அவரோடு இணைந்து தனாதிபதியும் இருப்பதனாலே சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். நகை நட்டுகளையெல்லாம் வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் நாள்.
நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல காரியம் ஒன்றை முடித்து கொடுப்பார்கள். இல்லத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இன்று பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வந்து சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனையும் அவர்களுக்கு மேலோங்கும். மிதுனராசி நேயர்களே, ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து இணையும் நாள். உறவினர்கள் ரோஷத்தோடு விலகிச் சென்றிருக்கலாம். அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு பாசத்தோடு வந்து இணைவார்கள். நோய்கள் தீர மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் கூடும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். செய்தொழிலில் மாற்றம் செய்யும் எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். கடகராசி நேயர்களே, கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாள். கடன் சுமை குறைய புதிய வடிபிறக்கும். உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். வாங்கல் குடுக்கல்களில் மாலை நேரத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. இன்றைக்கு கிழமை வியாழன் என்பதால் குருவை வழிபட்டால் குதூகலத்தை எல்லாம் நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, மனம் போல் மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எந்த மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். மக்கள் செல்வங்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் அகலும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. செய்தொழிலே எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். கன்னிராசி நேயர்களே, விட்டுப்போன வரங்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். முன்பு விட்டுப்போன வரங்களெல்லாம் இப்பொழுது இன்றைக்கு மீண்டும் வந்து சேரலாம். திருமண முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு செய்வார்கள். வாகனம் புதிதாக வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தொழிலிலே தொல்லைகள் ஏற்படுகின்ற நாள். தொகை வருவதில் கூட தாமதங்கள் ஏற்படலாம். என்ன இப்படி இருக்கிறதே என்று மனக்கவலைப்படுவீர்கள். இனம் புரியாத கவலைக்கு ஆட்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் கூட இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். இன்றைக்கு திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அதை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறவில்லையே என்ற கவலை மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்லபடியாக நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அடுக்கடுக்காக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். பொருளாதார நிலை உயரும். மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொண்டு உற்சாகத்தோடு பணிபுரியப் போகின்றீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பரிபூர்ண பார்வையால் குழப்பங்கள் அகலும் நாள். பதவியில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. பாசமிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல் வந்து சேரும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை மாறும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கப் போகின்றீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நோய்கள் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் பலம் கூடும் என்று எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வதுதான் நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். குடியிருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வதுதான் நல்லது. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என்றாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.